வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் சுவாரஸ்யமான செய்தி ஒன்று சொல்லலான் இருக்கேன். அது எந்த செய்தின்னு பார்த்தா கோவலனோட கதையை தான் சொல்லலான் இருக்கேன். அந்த காலத்தில் கோவலனும் கண்ணகியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆரம்ப காலத்தில் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் மாதவியோட நட்பு கிடைச்சதுனால கோவலன் கண்ணகியை விட்டுட்டு போயிடுவான். சில நாள் கழித்து மாதவியோட சண்டையாயிட்டு கோவலன் கண்ணகிக்கிட்டேயே வந்துடுவான். கண்ணகியும் அவன் மேலே கோவப்படாமல், நம்ம இப்போ ரொம்ப வருமானத்துக்கு கஷ்டப்படுறோமே அப்படின்ட்டு காலில் இருந்த சிலம்பை கலட்டி கோவலன்கிட்ட கொடுப்பான். கோவலனும் அதை வாங்கிக்கிட்டு மதுரைக்கு போவான். மதுரையில் பொற்கொலன் ஒருத்தனை பார்ப்பான். அவன்கிட்ட அந்த சிலம்பை கொடுத்து இது விற்று எனக்கு பணமாக கொடுங்க அப்படின்னு கேட்பான். பொற்கொலனும் ஒரு சூழ்ச்சி செய்வான். ஏன்னா ஏற்கனவே அவன் அரசிக்கிட்ட இருந்து ஒரு சிலம்பை திருடி இருப்பான். இது அந்த சிலம்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அரசன்கிட்ட போய் சொல்லிடுவான். அரசனும் தீர விசாரிக்காமல் அவனை கொலை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவான். கொலையும் பண்ணிடுவாங்க. இது கேள்விப்பட்ட கண்ணகி மதுரைக்கு ரொம்ப கோபமாக வருவா. அது அந்த ஊர் மக்களே பார்த்து ரொம்ப பயந்தாங்க. அவள் அரசிக்கிட்ட போயிட்டு அரசன்கிட்டவும் போயிட்டு என் கணவனை ஏன் கொலை பண்ணீங்க அப்படின்ட்டு கேட்பான். அதுக்கு உன் கணவன் திருடிட்டான் அப்படின்ட்டு சொல்லுவான். உடனே அவள் அரசிக்கிட்ட அந்த சிலம்பில் என்ன இருக்கும் அப்படின்ட்டு கேட்டான். உடனே அரசி அதில் முத்துக்கள் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாள். உடனே தன் காலில் இருந்த இன்னொரு சிலம்பை கழட்டி தூக்கி விசிறி அடிப்பாள். அதுலேருந்து மாணிக்க கற்கள் விழும். அப்போ தான் தெரிஞ்சது, ஐயோ நம்ம தப்பான தீர்ப்பு கொடுத்துட்டோமே அப்படின்னுட்டு. உடனே நம்ம தப்பான தீர்ப்பு கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அரசன் இறந்து போயிடுவான். அரசன் இறந்து போனதுனால அரசியும் இறந்துருவாங்க. அப்போவும் அவளுக்கு கோபம் தீராது. உடனே அந்த ஊர் மக்களில் இருக்க குழந்தைங்களையும் பெண்களையும் விட்டுட்டு மற்ற எல்லாரையுமே அவள் எரிச்சிருவா. இதுதான் கண்ணகியோட கதை. என்ன நண்பர்களே, கதை பிடிச்சிருந்ததா? மீண்டும் நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.